குடிகாரனுக்கு கோயில் போகிறவனுக்கு ஒரே நோக்கம்தான். என்ன? கொஞ்சம் ஆழமாக ஏதோ உணரணும்னு. அவ்வளோதானே. இப்போ இருக்கிற நிலை கொஞ்சம் உணரணும் தானே ஆர்வம். இப்போ இருக்கிற நிலை 10ல், இதுக்கு மேலே கொஞ்சம் போகணும் தானே ஆர்வம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒரு நாகப்பாம்பை நீங்க வளர்த்துருக்கீங்க. அது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க அதை வீட்டுல உங்க அறையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கூல்ல இருந்து சைக்கிள்ல வரீங்க. நீங்க வர்றப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது. நீங்க அப்படியே சைக்கிள்ல வந்து அப்படியே குனிஞ்சு அந்த பாம்பை எடுத்துட்டு சைக்கிளை நிறுத்தாமலே அப்படி போனீங்கன்னு சொல்லி. இது அவெஞ்சர்ஸ் படத்துல வர வேண்டிய ஒரு காட்சி இது. ஆனா அந்த தருணத்திலேயே சமநிலை உங்களுக்கு இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பா. பயம் இல்லையே அவனுக்கு, நெஞ்சிலே பயமே இல்லையே, எப்படி வாழ்றான்? நான் ஒரு நாள் கேட்டேன், பயம்ன்றது எப்போ ஒரு நன்மையான குணம் ஆயிடுச்சு? பயத்தினாலே மனதின்னு உடைஞ்சு போகும். அது இருக்கணும்னு சொல்றாங்க, நெஞ்சிலே பயம் இல்லையேன்னு கஷ்டப்படுறாங்க. அது சொல்றாங்களே பயம் பக்தின்னு சொல்றாங்க. பக்தி இருக்கிறவனுக்கு எங்க பயம் வருது? பக்தி இருக்கிறவனுக்கு பயம்ன்ற தொடர்பே இல்லை. ஆனா இப்போ சமூகத்துல பயபக்தின்னு சொல்லிட்டாங்க. பயமா இருக்கணும் எப்பவுமே. இது யார் சொல்லி கொடுக்குறாங்க? உங்களுக்கு பயமா இருக்கணும், நீ யார் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குதோ அவரு சொல்லி கொடுக்குறாங்க. பயப்படணும், நீங்க உங்க விடுதலை பண்ணணும்னு யாருக்கு நோக்கம் இருக்குதோ அவரு உங்க என் பார்த்து பயந்துக்கோன்னு சொல்லுவாங்களாம். இந்த மரத்து வெல்மூச்சு நமக்கு உள்மூச்சு தானே, நம்ம வெல்மூச்சு அதுக்கு உள்மூச்சு தானே. அப்படின்னு என்ன, எது நாம் இந்த நுரையீரல் சொல்றோமோ பாதி இங்கதான் இருக்குது, தொங்கிருக்குது இங்க மேல. இது நீங்க உணர்வு பூர்ணமா புரிஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எதனால் சொல்லி கொடுக்குமா சுற்றுச்சூழல் பத்தி? தேவை இருக்குதா? யாருனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா உங்க குழந்தை வெட்ட வேண்டான்னு? தேவையில்லை. இது நமக்குள்ள ஒரு பாகம் எது நாம் உணர்துமோ அதுக்கு யாரும் எந்த போதனையும் தேவையில்லை. இதுதான் ஆன்மீகம். உள்நோக்கி போனா எல்லாமே ஒண்ணுதான், வெளியே பார்த்தா எல்லாமே தனிதான். இப்போ நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், நீங்க பேசிருக்கீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இல்ல நீங்க மூச்சு எடுக்கிற காற்று ரொம்ப முக்கியமா உங்க உயிருக்கு? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. காற்று ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க பார்க்க முடியலையே, எது பார்க்க முடியலையோ அது எல்லாமே இல்லன்னு சொல்லிடலாமா? இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்தீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சத்குரு. நமஸ்காரம். வணக்கம். ஈஷா மையத்துக்கு இங்க உங்களை சந்திச்சு இந்த நேர்காணலை செய்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. நான் ஈஷாவுக்கு வருது முதல் முறை. இது இங்க வந்த உடனேயே எனக்கு பிரமிப்பு இல்ல, ஈஷான்னு இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்கமா இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் ஈஷால தான் இருக்கிறீங்க. என்னத்துக்கான ஈஷான்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை. ஈஷான்னா உயிருக்கு மூலமானது, யாரும் அதுக்கு வெளியே இல்லை. இதுக்குள்ளேயே இருந்தாலும் நான் இன்னும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. இங்க வந்து ஒரு மணி நேரம் சுற்றி பார்த்தேங்க. இங்க இருக்கிற பல அந்த சிலை வடிவங்களை பார்க்குறப்போ ஒரு சொல் மனசுக்குள்ள வந்தது. மெட்டா லாங்குவேஜ் அப்படின்னு அதை சொல்லலாம். தமிழ்ல அதுக்கு ஒரு சொல் இருக்கு, மீ மொழி. சொற்களுக்கு மிஞ்சிய ஒரு யார் இவர் 2 பேர் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான பிரம்மாண்டமான உருவங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உதவுகிறதா? அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்களுடைய தரிசனம் எப்படிப்பட்டதா இருந்து? பிரதியொரு மனிதனுக்கு நன்மை என்றது தேவை இருக்கு. அது ஒன்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நன்மையா வாழணுன்றது எல்லாருக்கும் நோக்கம் இருக்குது. நன்மை எதனால வருது புரியாம கொஞ்சம் பதற்றம் போராட்டம் நடக்குது வாழ்க்கை. கோயிலுக்கு போறவனோ குடிக்காரனோ 2 பேருக்கு நன்மை வேணும் தானே போறாங்க. ஒரே நோக்கம் தானே, ஒரே நோக்கம் தானே. அது எங்கே கொண்டு போகுதுன்றது வேற விஷயம். பட் நோக்கம் ஒண்ணுதான். இதனால நன்மை வேணுன்றது நாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எல்லாருக்கும் எல்லா ஜீவங்கள் இருக்குது, மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவத்துக்கு நன்மை வேணுன்ற நோக்கம் இருக்குது. அது சரியான நோக்கத்தில் எந்த வழியில் போனால் அது நாம் வெற்றிகரமாக நடத்த முடியும் நம்ம நன்மை ஆன்றதுக்கு கொஞ்சம் தூண்டுதல், கொஞ்சம் நட்ஜிங், என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் அப்படி தள்ளணும். இல்லைன்னா எங்கெங்கேயோ போயிடுவாங்க.
வீட்டில் குழந்தை இருப்பாங்க, அவருக்கு 100 விதமாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு புழு பூச்சியாவோ வேறு ஏதோ விலங்கா வளர்ந்துருந்தா எல்லாமே இயற்கையாகவே நமக்கு தெரியும் எப்படி வாழணும். 90% நமக்கு தெரியும். இப்போ ஒரு புலின்னு வச்சுக்கோங்க, 90% அதுக்கு தெரியும் புலி எப்படி இருக்கணும்னு. ஒரு 10% கற்றுக்குறாங்க. ஒரு 10% அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, இன்னொரு புலிக்கு அவருக்கு வித்தியாசம். ஆனால் மனிதன் தன்மை எப்படின்னா ஒரு 10% தான் நமக்கு நேச்சுரலாக தெரியும். 90% நம்ம கற்றுக்கணும் எல்லாமே, லேர்ன்ட் பிஹேவியர் எல்லாமே. இப்படி இருக்கிறப்போ தேவையான தூண்டுதல் ப்ளஸ் கொஞ்சம் நட்ஜிங் இல்லைன்னா எங்கெங்கேயோ போயிடுவாங்க. இது பலவிதமாக பண்ண முடியும். எல்லாத்துக்கு ரொம்ப ரிலையபிளாக பண்ணணுன்னா உள்நோக்கி, எதுக்குன்னா உயிர் போய் சொல்லாத. உங்கள் ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ தெரியல, பொய் என்ன வேணும்னு போய் சொல்கிறாங்க, இல்லை தெரியாமல் சொல்கிறாங்க. என்னென்ன தாய் தந்தை கூட என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, அவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அவருக்கு புரிஞ்ச விஷயம் அவர் ஒன்றும் பெரிய ஞானோதயம் இது கொண்டு போகல, ஏதோ ஒரு அளவுக்கு வாழ்கிறாங்க. இதனால ஆன்மீகம்ன்றது என்னன்னா உள்நோக்கி பார்த்தா உயிருக்கு என்ன வேணும், உயிர் எப்படி இருக்கணும்னு நினைக்குது அப்படி நாம் இருக்கணும், அவ்வளோதான். என்னத்துக்குன்னா அடிப்படையாக உயிர்னால தான் நாம் எல்லாமே, மித்ததெல்லாம் நாடகம்தான். அப்படி தானே? இப்போ நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கிறோம், இங்கே இதுதானே அடிப்படை. நான் உயிர் இல்லாமல் இங்கே இருந்தால் நீங்கள் என் கூட பேசுகிறீங்களா, இன்டர்வியூ பண்ணுறீங்களா? இல்லையே. உயிரோடு இருக்கிறதுனால தான் எல்லாமே, மித்ததெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் தான். இப்படியோ பண்ணிக்கலாம் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்படியோ பண்ணிக்கலாம். அரேஞ்ச்மெண்ட்னால உயிர் நடக்காது, உயிர்னால அரேஞ்ச்மெண்ட் தேவை இருக்குது. ஆனால் முக்கியமானது என்னென்னா உயிர் நோக்கி போகணும். அதுக்கு தேவையான தூண்டுதல் வேணும், இன்ஸ்பிரேஷன் வேணும், நட்ஜிங் வேணும், கைடன்ஸ் வேணும். இல்லைன்னா எப்படியோ போய்க்குவாங்க. என்னத்துக்குன்னா மனிதனாக பிறந்தீங்கன்னா இயற்கை நம்ம நிர்ணயிக்க வைக்கல, கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்க இந்த உயிர். மித்த உயிருக்கு எல்லாமே நிர்ணயிச்சு வச்சுட்டாங்க. இப்படி தான் ஒரு புழுன்னா இப்படி தான், ஒரு பூச்சின்னா இப்படி தான், ஒரு புலின்னா இப்படி தான் நிர்ணயிச்சிட்டாங்க இயற்கையை. நமக்கு நிர்ணயிக்கலை. இது மகத்தான ஒரு வாய்ப்பு. என்னத்துக்குன்னா நம்ம கையில் இருக்குது, நம்ம உயிர் நம்ம கையில் இருக்குது. அதுதான் இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறது. எது வாய்ப்போ அதுவே வந்து ஆமாம், மகத்தான வாய்ப்பு போய் இப்போ பாதிப்பாக இருக்குது. நீங்க நிறைய இளைஞர்களை சந்திக்கிறீங்க, மாணவர்களை. நானும் இளைஞன் தானேம்மா, என்னம்மா இப்படி பேசுங்க. சரி, ஒரு இளைஞர் நிறைய இளைஞர்களை சந்திக்கிறீங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேரை நீங்க சந்திக்கிறீங்க. ஓரளவு நானும் சந்திக்கிற போது எனக்கு என்ன தோணுதுன்னாக்க, அவங்களுக்குள்ள ஆன்மீக கேள்விகள்ன்ற மாதிரி ஏதோ இருக்கு. அவங்க அறிந்த எஜுகேஷன், அந்த கல்வி முறை வந்து சோதித்து உண்மையை சரிபார்க்கிற கல்வி முறை அவங்களுக்கு இருக்கு, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஆனா அதை வைத்துக்கொண்டு பிரபஞ்சத்தில் இருக்கிற பல கேள்விகளுக்கு அவங்களால பதில் தேட முடியல. அப்பா அம்மாவால சொல்லித்தர தெரியல, ஆசிரியர்களால சொல்லித்தர தெரியல. அந்த கூகுள் பாட்டி இருக்காங்களே, அது தப்பா சொல்லி கொடுக்க. எல்லாரும் அப்படிதான், அவருக்கு தெரிஞ்சதானே சொல்லுவாங்க. சொல்லாமா அந்த தனக்கு தெரிந்ததுல குறைகள் இருக்குன்னு கூட ஒத்துக்காத மனநிலையும் இருக்கிற ஒரு சமூகமா இருக்கு. இப்போ உங்களை நாடி வராங்க, உங்களிடம் அவர்களை எது ஈர்க்கிறதுன்னு நீங்க நினைக்க? முக்கியமா இளைஞன் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க யாரோ ஒருத்தருக்கு இளைஞர்னு சொல்ற என்னத்துக்கு, நீங்க கொஞ்சம் அவருக்கு சீனியர், அவர் உங்களுக்கு ஜூனியர், அவ்வளோதானே. சில வருடம் முன்னாடி வந்துட்டீங்க, அவ்வளோதான். அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அப்படின்னா இன்னும் அது கொஞ்சம் உயிர் கொதிக்குது. இந்த டைமில் முக்கியமானது சமநிலை வேணும். சக்தி இருந்தால், சமநிலை இருந்தால் இந்த சக்தி சமநிலை சேர்ந்து ஒரு பிரமாதமான விஷயம் ஆகிடும். சக்தி இருக்குது, சமநிலை இல்லைன்னா அது எங்கேயோ போய்க்குது. இப்போ அதே சக்தி தான். இப்போ பாருங்கள், எந்த சக்தி ஒரு வெடியாக போகுதோ, ஒரு பாம்பாக போகுதோ, அதே சக்தி தானே இங்கே லைட்டாக வேலை பண்ணுது, ஃபேனாக வேலை பண்ணுது, இன்னொன்னா வேலை பண்ணுது. அதே சக்தி தானே. இப்போ நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும்.
சக்தி அப்படிதான், அதுக்கு ஒன்றும் நோக்கம் இல்லை. நாம் எப்படி நோக்கம் கொடுக்குறோமோ அப்படிதான். இளைஞனாக இருக்கிறப்போ சக்தி அதிகமாக இருக்குது, சமநிலை இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை நமக்கு. சமநிலை இருந்தால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நல்லபடியாக நம்ம பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிறப்போ முக்கியமானது என்னன்னா, ஒன்று அந்த புத்துணர்வு சக்தி உங்ககிட்ட இருந்தால், அவருக்கு மேலே நீங்கள் புத்துணர்வாக இருந்தால் உங்கள் நோக்கி வருவான். கொஞ்சம் இப்படி ஆயிட்டீங்கன்னா, ஐயோ எதுக்கு இருக்கிறா இவனை உயிரோட நினச்சிக்கிறாங்க அவர். ஆனால் இப்படி ஆயிடுச்சு நம்ம நாட்டில், எல்லா இடத்துல. நம்ம நாட்டில் முதல் இப்படி இல்லை. ஆன்மீகம்னா எல்லாத்துக்கும் உயிரோட்டமாக இருக்கிற தன்மை. இப்போ நம்ம கேலண்டரில் பார்த்தா ஆன்மீகம்னா இப்படி உட்காந்துக்கணும்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இது பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, நாம் யார் ஆன்மீகத்துக்கு மூலம் நினைக்கிறோம்? ஏதோ கிருஷ்ணான்னு நினைக்கிறோம், சிவான்னு நினைக்கிறோம். எப்படி இருக்காங்க பாருங்க, புத்துணர்வா இல்லையா? முழு புத்துணர்வு. நீங்கள் வாரியர் மாதிரி பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு போஸ் மட்டும் தான் அது. பலவிதமாக இருக்கிறாங்க, ஆனால் முழு புத்துணர்வு. என்னதுக்குன்னா ஆன்மீகம்னா புத்துணர்வு தான். என்னதுக்குன்னா ஆன்மீகம்னா உடல் தாண்டி இருக்கிற தன்மை. உடல் தாண்டி இருக்கிற தன்மைக்கு வயசு கிடையாது. இப்போ பிறந்த மாதிரி தான். எப்போ இந்த மாதிரி ஒரு புத்துணர்வு அது கூட சமநிலை ரெண்டு பார்த்தாங்களோ, இளைஞருக்கு ஒரு ஈர்ப்பு தானாகவே வந்துடும். வேற வழியே இல்லையா அவருக்கு. சமநிலை சக்தி, அது நீங்க சொன்னீங்க. மகாகவி பாரதி எழுதுறாரு, சக்தி பொய்கையில் நான் ஒரு மலர் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ ஒரு நதி மாதிரி போகுது சக்தினா, அதுல அடிச்சுக்கிட்டு போற பூ மாதிரி தான் மனித வாழ்க்கைய. எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் போயிட்ரியெல்லாம் புரியல. முக்கியமாக நான் எப்படி நினைக்கிறேன், எனக்கு அதுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அது எனக்கு சக்தி பொய்கையில் நான் ஒரு மலர். ரிவர் ஆஃப் எனர்ஜி, இன் தட் ஐ அம் அ ஃப்ளவர். இட் இஸ் ஸோ. இப்போ நாம் எது உருவம் நினைக்கிறோமோ, இப்போ நவீன விஞ்ஞானத்தில் இது சொல்கிறாங்க, நாம் யோக கலாச்சாரத்தில் முதலேருந்து சொல்லியே வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நவீன விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க எல்லாமே ஒரு சக்தி தான். உருவான்றது தப்பானது. என்னத்துக்குன்னா இது ஒரு அதிர்வு மட்டும்தான். எல்லாம் பலவிதமான சக்தி தான். எது நான் நினைக்கிறீங்களோ, எது மரம்னு நினைக்கிறோங்க, எல்லாமே ஒரே சக்தி தான். பல விதமாக ஏற்பட்டிருக்குது. இப்போது நானும் நீங்கள் தனித்தனி மனிதன், நீங்கள் உட்காந்துருக்கோம். அது ஒரு உடல், இது ஒரு உடல். நீங்கள் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் நான் எடுக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை. நீங்கள் 100 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அதுக்கு முதல்ல போயிடுவேன். நான் என்ன எங்கே புதிச்சிட்டாங்களோ அங்கேயே உங்க வந்து புதிச்சிட்டா மண்ணில் 2 பேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் மண்ணாயிடுவோமா? இப்போ இது தனி அது தனி. ஸோ எல்லாமே அதே ஆறுதான் ஓடுது. ஒன்று இப்படி வருது, ஒன்று அப்படி வருது. ஒன்று பூ மாதிரி வரலாம், இன்னொன்று முள் மாதிரி வரலாம். ஆனால் எல்லாமே ஒன்று தான், ஒரே சக்தி தான். இதனால தான் நான் சொன்னேன், நோக்கம் நாம் கொடுக்கலன்னா இதே சக்தி ஒரு நாசம் படுற மாதிரி ஒரு சக்தியாக வர முடியும், இல்லை ஒரு நன்மை உருவாக்குற மாதிரி ஒரு சக்தியாக வர முடியும். அதே சக்தி தான். இதுதான் நான் சொன்னேன், குடிகாரனுக்கு கோயில் போகிறவனுக்கு ஒரே நோக்கம்தான். என்ன? கொஞ்சம் ஆழமாக ஏதோ உணரணும்னு, அவ்வளோதானே. இப்போ இருக்கிற நிலை கொஞ்சம் உணரணும் தானே ஆர்வம். இப்போ இருக்கிற நிலை 10, இதுக்கு மேலே கொஞ்சம் போகணும் தானே ஆர்வம். நிறைய இளைஞர்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி கேள்விகள் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த உள்நோக்கி போகணும்னு நீங்க சொன்னீங்க, சமநிலையும் சக்தியும் இருக்கணும். இப்போ உங்களை பற்றி ஒரு கேள்வி, உங்களுடைய இளமையை பற்றி நீங்க சொல்லி இப்பதானே இளமை தானே, இதை விட இளமையா இருந்தது, மிக மிக சின்ன குழந்தையா சின்ன குழந்தையா இருந்தது. உங்க வந்து உங்களுடைய புத்தகத்துல எழுதிருக்கீங்க, ஒரு நாகப்பாம்பை நீங்க வளர்த்துருக்கீங்க. கண்ணாடி வளர்த்துல அது வளர்ந்துச்சு, எனக்கு கூட இருந்து உங்க கூட இருந்துச்சு. அது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க அத வீட்டுல உங்க அறையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த நாகப்பாம்பு அங்க வச்சு ஊரே கூடி இருக்கு. நீங்க ஸ்கூல்ல இருந்து சைக்கிள்ல வர்றீங்க. நீங்க வர்றப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது, உங்களை சும்மா சரி பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி நிலைமை இல்லைன்னு. பயத்துல இருக்காங்களே, பரவாயில்லன்னு எப்படி சொல்றாங்க? உயிர் பயத்துல இருக்கிறாங்க. உயிர் பயத்துல இருக்காங்க. நீங்க அப்படியே சைக்கிள்ல வந்து
அப்படியே குனிஞ்சு அந்த பாம்பை எடுத்துட்டு சைக்கிளை நிறுத்தாமலே அப்படி போனீங்கன்னு சொல்லி. இது அவெஞ்சர்ஸ் படத்துல வர வேண்டிய ஒரு காட்சி இது. இது இந்த சூப்பர் ஹீரோஸை வச்சு ஹாலிவுட்ல படங்கள் நிறைய வருது. எல்லாருக்கும் பெரும் சக்தி இருக்கிறவங்கள காட்டுறாங்க. அவர் என்னென்னமோ அங்கிருந்து குதிக்கிறாங்க. நான் அப்படியெல்லாம் குதிக்கல, பார்த்துதான் குதிச்சேன். எங்க குதிக்கணும். அப்ப அந்த காட்சியை நான் விஷுவலைஸ் பண்ற போது அந்த பிரவாகம் எடுக்கிற அந்த ஒரு சக்தியை என்னால உணர முடிகிறது. ஆனா அந்த தருணத்திலேயே சமநிலை உங்களுக்கு இருந்ததா? அந்த டைம்ல நான் என்ன 16-17 வயசு இருக்கு, 14 இருக்கலாம். இப்போட ஒரு வயசு 2 வயசு அவ்வளோதான். அப்போ சமநிலை இல்லை, குதிக்கிற மாதிரி சக்தி இருந்தது. ஆனா பயத்திலே வாழல எப்பவுமே. அதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பா. பயம் இல்லையே அவனுக்கு, நெஞ்சிலே பயமே இல்லையே, எப்படி வாழ்றான்னு. நான் ஒரு நாள் கேட்டேன், பயம்ன்றது எப்போ ஒரு நன்மையான குணம் ஆயிடுச்சு? பயத்தினாலே மனதின்னு ஒடிஞ்சு போவான். அது இருக்கணும்னு சொல்றாங்க, நெஞ்சிலே பயம் இல்லையேன்னு கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த மாதிரி வந்துடுச்சு சமூகத்தில். பயத்தில் இருக்கணும். அது சொல்கிறாங்களே பயபக்தின்னு சொல்கிறாங்க. பக்தி இருக்கிறவனுக்கு எங்கே பயம் வருது? பக்தி இருக்கிறவனுக்கு பயம்ன்ற தொடர்பே இல்லை. ஆனால் இப்போ சமூகத்தில் பயபக்தின்னு சொல்லிட்டாங்க. பயமாக இருக்கணும் எப்பவுமே. இது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? உங்களுக்கு பயமாக இருக்கணும், நீ யார் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குதோ அவர் சொல்லி கொடுக்குறாங்க பயப்படணும் நீங்கன்னு. உங்கள் விடுதலை பண்ணணும்னு யாருக்கு நோக்கம் இருக்குதோ அவர் என் பார்த்து பயந்துக்கோன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு சமூகத்தில். எல்லாருக்கும் ஒரு ஆசை, என் பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்கணும். இதனால தான் எது நம்ம நாகரிகத்தில் எல்லாத்துக்கும் மூலமான அடிப்படையானது என்னன்னா முக்தி, மோட்சம். அது நடக்காமல் மக்கள் உட்காந்துருக்கிறது என்னத்துக்குன்னா இந்த பயம் போட்டோம். என்னத்துக்கு? கண்ட்ரோல் பண்ணணும்னு. கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா லிபரேட் பண்ணிக்கலாமான்னு டிசைட் பண்ணிக்கூடும் தானே. நம்ம மனம் இருந்தாலும் சரி, நம்ம மனம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா இல்லை லிபரேட் பண்ணலாமா, சுதந்திரமாக பண்ணிக்கலாமா இல்லை கட்டுப்பிடிச்சி வச்சுக்கலாமா? ஆனால் எல்லாரும் கட்டுப்பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னத்துக்குன்னா அவருக்கு பயம், சுதந்திரத்தினால ஏதோ தப்பாக போயிடுவான்னு. சுதந்திரத்தினாலே தப்பாக போகாது, பொறுப்பு இல்லாததுனால தப்பாக போகிறது. பொறுப்புணர்வுன்றது சொல்லி கொடுத்து வருவதா, இல்ல அவங்க தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவங்க அதை கத்துக்கணுமா? அதை பொறுப்புன்றது இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் தேவையில்லை, சொல்லிக் கொடுக்க தேவை இருக்குது ஒரு டைமில். ஆனால் முக்கியமானது என்னென்னா முழு ஈடுபாடு இருந்தால் பொறுப்பு தானாகவே வந்துடும். இப்போது இந்த மரம்னா நமக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது. இப்போ நான் எனக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா இது வெட்ட வேண்டாம் நீ, தேவை இருக்குதா? எங்கே உங்களுக்கு முழு ஈடுபாடு இருக்குதோ அங்கே யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு யாருனாலும் சொன்னாங்களா இந்த சின்ன வேரில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கட் பண்ணி போட்டுடுங்கன்னு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? யாரும் சொன்னால் பண்ணிடுவீங்களா? இல்லை. என்னத்துக்கு? இது எனக்குள்ளே ஒரு பாகம்ன்ற ஒரு ஈடுபாடு இருக்குது நமக்கு. எது எனக்குள்ளே ஒரு பாகம் ஈடுபாடு இருக்குதோ அது கூட யாரும் எது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இதுதான் அடிப்படை. இங்கே உட்காந்துருக்குற மரத்துக்கில்ல, இந்த மரத்து வெல்மூச்சு நமக்கு உள்மூச்சு தானே, நம்ம வெல்மூச்சு அதுக்கு உள்மூச்சு தானே. அப்படின்னு என்ன, எது நாம் இந்த நுரையீரல்னு சொல்கிறோமோ பாதி இங்கே தான் இருக்குது, தொங்கிருக்குது இங்கே மேலே. இது நீங்கள் உணர்வு பூர்ணமாக புரிஞ்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எதனால் சொல்லிக் கொடுக்குமா சுற்றுச்சூழல் பற்றி? தேவை இருக்குதா? யாருனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா உங்கள் குழந்தை வெட்ட வேண்டான்னு? தேவையில்லை. இது நமக்குள்ள ஒரு பாகம் எது நாம் உணர்துமோ அதுக்கு யாரும் எந்த போதனையும் தேவையில்லை. இதுதான் ஆன்மீகம். உள்நோக்கி போனால் எல்லாமே ஒன்று தான், வெளியே பார்த்தா எல்லாமே தனி தான். இங்க இந்த கர்மான்ற உங்களுடைய புத்தகம் அதுல நீங்க நான் படிக்கல, அது நீங்க தான் சொல்லி ஞாபகப்படுத்தணும் எனக்கு. அதுல நீங்க வாசனான்னு ஒன்று சொல்றீங்க. அது இப்ப நீங்க சொன்னதுதான். எது எனக்கு மிக மனசுக்கு நெருக்கமானதோ அதை நோக்கி தான் நான் உள்முகமா போக முடியும். வாட் ஐ எம் பேஷனேட் அபவுட், அது என்னுடைய எல்லாமே அதை நோக்கி போகிறது. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று அதுல எழுதுறீங்க. நீ நான் அப்படி சொல்லலை, அப்படி பிரிண்ட் பண்ணிட்டா நான் சரி பண்ணிக்கணும் பார்க்கலாம். அது ஐ டோன்ட் திங்க் தே பிரிண்டட் லைக் திஸ். இப்போது எது வாசனான்னு சொல்கிறோமோ அது வெளியே போகிறதுக்கு வெளியே சூழ்நிலை இருக்குது, உள்நோக்கி போகிறதுக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது.
உள்ளோன்றது என்னன்னா இந்த உடல்ன்னு இருக்குது உங்களுக்கு. இது இப்படியே நீங்கள் பெருந்தீங்களா இல்லை மெதுவாக சேர்த்துனீங்களா? மெதுவாக சேர்த்துனீங்க வளரல, சேர்த்துனீங்க டெய்லி பொங்கல். இது மனோன்னு இருக்குது. இது மெதுவாக சேர்த்துனீங்களா இப்படியே வந்துட்டீங்களா? மெதுவாக சேர்த்துனது தான். நாம் சேர்த்து வச்சுக்கிறது எல்லாமே நம்ம தான் சொல்லிக்கலாம், நானும் சொல்லிக்க முடியாது. உண்மையா? இப்படி இருக்கிறப்போ உள்நோக்கி போகிறதுன்னா உடலுக்குள்ளே போனால் அது உள்நோக்கி இல்லை, மனத்துக்குள்ளே போனால் அது உள்நோக்கி இல்லை. உங்கள் வாசனை எல்லாமே உங்கள் உடலில் மனத்தில் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. உள்நோக்கி போகிறதுன்னா இது ரெண்டு தாண்டி போகணும். எது நாம் உடல்னு சொல்கிறோம், எது நம்ம மனம்னு சொல்கிறோம், எது கர்மான்னு சொல்கிறோம், அது தாண்டி உள்ளே போனால் அது உள்நோக்கி போகிறது. அது எப்பவுமே தெளிவாக தான் இருக்குது. அன்னமய கோஷம். ஓ, இந்த கோஷத்துக்கெல்லாம் போயிட்டீங்க நீங்கள். சரி, அன்னமய கோஷம் இது பார்க்குறது நம்ம கண்ணில். இப்போ உடல் மனோமய கோஷம் என்னத்துக்குன்னா மனமன இங்கேயே அங்கேயே இருக்குதுன்னு இல்லை, எல்லா பூரா இருக்குது. ஒரு செல்லுலேயும் ஞாபக சக்தி இருக்குதா இல்லையா? இப்போ 10 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் பாட்டி எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஆனால் அவருடைய மூக்கம் உங்கள் மூஞ்சிலே உட்காந்துருக்குது. இப்போ உட்காந்துருக்குதா இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்களுக்கு எந்த மாதிரி தோல் இருந்தது, இப்போ கூட அப்படி தானே இருக்குது. ஞாபகம் இருக்குதா இல்லையா உடலுக்கு? உங்கள் மனத்தில் ஞாபகம் இல்லைன்னா இங்கே ஞாபகம் இருக்குது. ஞாபக சக்தி புத்தி ரெண்டு போட்டிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் மனோன்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படி தானே? ஞாபக சக்தி இருக்குது, புத்தி இருக்குது. இங்கே புத்தி இருக்குதா? ஒரு செல்லில் எவ்வளோ வேலை நடக்குதுன்னா அது உங்கள் மனத்தில் வச்சு நடத்தணுன்னா நீங்கள் முடிஞ்சு போச்சு ஒரே நாளில். நீங்கள் உங்கள் கிட்னியோ உங்கள் லீவரோ உங்கள் ஸ்ப்ளீனோ இல்லை உங்கள் முழங்காலோ உள்ளுக்குள்ளே எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் நடத்திருக்கீங்களா? தானாக நடக்குது தானே? அதுக்கு புத்தி இருக்குது தானே? எப்படின்னு சும்மா சாமானியமான விஷயம் இல்லை, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கெமிஸ்ட்ரி நடக்குது. எல்லாம் தானாக நடத்துக்கு தானே ஒரு செல்லு. புத்தியும் இருக்குது, ஞாபக சக்தி இருக்குது. இதுதானே மனோன்னு சொல்கிறீங்க. அதனால மனோன்னா மனோமய கோஷம். மனத்து அதே ஒரு மாதிரி அதே ஒரு மாதிரி உருவம். அதுவே ஒரு உடல் மாதிரி தான். ஆமாம். அதை தாண்டி அந்த பிராண அதான் இது எப்படின்னா உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குது, அதில் ஹார்ட்வேர் இருக்குது, மேலே தெரியுது, அதுக்கு உடல். அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் இருக்குது, அது மனம். ஆனால் பேட்ரி இல்லை. நடக்குமா? உங்களுக்கு மனம் இருக்குது, உடல் இருக்குது, சக்தி இல்லை. நடக்குமா? ப்ளக் பண்ண தானே, பேட்டரி சார்ஜ் பண்ண தானே நடக்கும். சாப்பிடணும், தூங்கணும், எல்லாம் பண்ண தானே இது இப்படி இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணலைன்னா 3 நாள் தூங்கலைன்னா வேலை பண்ணுமா? அவங்க சாஃப்ட்வேர் பண்ணாது, ஹார்ட்வேரும் பண்ணாது. மகாசிவராத்திரி வருது, ஒரு நாள் தூங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் திணறாங்க. அப்படியே ஒரு நாள் உணவு இல்லாமல் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. என்னத்துக்குன்னா பிழைப்புக்கு மூலமானது இது ரெண்டு தான் உங்களுக்கு, உணவு, தூக்கம். இது ரெண்டு ரொம்ப வெரி டீப் ரூட்டட் கம்பல்சிவ்னஸ் இந்த பாடி, உடலில் மனத்தில் இருக்குது. ஓய்வு தேவையான ஓய்வு இல்லை, உணவு இல்லை. நடக்குமா? இல்லை. இதனால சக்தி, இதுக்கு நாம் பிராணமய கோஷம்னு சொன்னோம். இந்த 3 பொருள் தன்மை தான் இது. கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்குது, அவ்வளோதான். இது எப்படின்னா ஒரு லைட் பல்ப் பார்த்தீங்க, அது பொருள்னு தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரிசிட்டியும் பொருள் தானே, எலக்ட்ரான் தானே ஓடுது, வெளிச்சம் வருது, அது பொருள் தானே. வெளிச்சம் எப்படி பொருள்? வெளிச்சம்னா சக்தி. அதுலேருந்து இதுலேருந்து வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் லைட் பற்றி சவுண்டு பற்றி ஏதோ படிச்சிங்க கொஞ்சம் ஸ்கூலில். எந்த கிளாஸில் படிச்சிங்க? ஸ்பிரிச்சுவாலிட்டி கிளாஸில் படிச்சிங்களா, ஃபிசிக்ஸில் படிச்சிங்களா? அப்படின்னா அது பொருள் தானே. இப்படி கையில் இப்படி தடுத்த முடியுமா இல்லையா லைட்டு? அது இதுதான். அதே விதமாக உடல், மனம், பின்னாடி இருக்கிற சக்தி எல்லாமே பொருள் தன்மை தான், ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. அதுக்கு தாண்டி போனால் ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவோம். இந்த ஆனந்தமய கோஷம்ன்றது அப்படின்னா ஒரு ஆனந்தத்தை ஒரு ஒடியூசே பபுள் இல்லை, ஒரு பலூனில் ஆனந்தம் இருக்குதா? அப்படி இல்லை. அது என்ன நமக்கு புரியல. அது தொட்டால் நமக்கு ஆனந்தமாக இருக்குது. இப்போ நமக்கு ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று
சாப்பிட்டா இனிப்பாக இருக்குது. அது என்ன நமக்கு புரியல. நம்ம என்ன சொல்லுவோம்? இனிப்புன்னு சொல்லுவோம். இதே விதமாக நம்ம தொட்டால் நமக்கு ஆனந்தமாக இருக்குது. அதனால நம்ம ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவோம். என்னத்துக்குன்னா அது பொருள் தன்மைக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் இந்த பொருள் தன்மையிலேருந்து அது போகிறதுக்கு நடுவில் இன்னொன்று இருக்குது. இது ஒரு டிரான்சிஷன். இதுலேருந்து அதுக்கு போகணும். இது பொருள் இல்லை, பொருள் தாண்டி பொருளற்ற தன்மையும் இல்லை. இது நடுவில் ஒன்று இருக்குது. இதுக்கு விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லுவோம். விஞ்ஞானம் என்னென்னா இந்த 5 புலங்கள் இருக்குது. நான் இங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க, காதில் கேட்குறீங்க. இது 2 இல்லைன்னா நான் சும்மா உட்காந்தா உங்களுக்கு தெரியல. அப்படி தானே? தொட்டு பார்க்க முடியும். கண்ணு தெரியலன்னா தொட்டு பார்த்துக்கிறோம், இல்லைன்னா வாசனை பிடிச்சிக்கிறோம். இப்படி இந்த 5 புலங்கள் செயல்படுறதுனால தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரியும். எது நீங்கள் 5 புலங்களில் புரிஞ்சுக்கிறீங்களோ அது ஞானம். அது 5 புலங்களை எது நீங்கள் புரிஞ்சுக்க முடியலையோ அது விஞ்ஞானம். அது தாண்டி இருக்கிற தன்மை. இதுக்கு விஞ்ஞானமய கோஷம்னு சொன்னோம். அது நடுவில் இருக்குது. இது ஆனந்தமயத்துக்கும் இதுக்கும் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸில் நம்ம பார்த்து தொட்டு புரிஞ்சுக்க முடியல, ஆனால் இருக்குது. இப்போது ரொம்ப எளிமையாக எடுத்துக்கணும்னா இப்படி எடுத்துக்கலாம். இது உண்மை இல்லது, நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் பேசியிருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா, இல்லை நீங்கள் மூச்சு எடுக்கிற காற்று ரொம்ப முக்கியமா உங்கள் உயிருக்கு? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. காற்று ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் பார்க்க முடியலையே. எது பார்க்க முடியலையோ அதெல்லாமே இல்லைன்னு சொல்லிடலாமா? எது நான் பார்க்க முடியாதோ, நான் உணர முடியாதோ, அது உலகத்தில் பிரபஞ்சத்தில் இல்லைன்னு சொன்னால் இது அஜ்ஞானத்துக்கு திரும்ப இது உச்சி நிலை. இது அஜ்ஞானத்துக்கு ரொம்ப உச்சி. இதனால தான் யோக நாகரிகத்தில், இந்த கலாச்சாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நாம் எப்பவுமே நமக்கு எது தெரியாததோ அது கூட தான் நமக்கு அடையாளம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு அடையாளம் இல்லை. என்னத்துக்குன்னா இங்கே லைப்ரரி பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். இது பெரிய லைப்ரரி இல்லை, ஸ்கூல் லைப்ரரி. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோட்டி லைப்ரரி நீங்கள் சேர்த்துனாலும் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டாலும் ஜீர்ணிச்சிட்டாலும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது இந்த பிரபஞ்சத்தில்னா இவ்வளோ ஒரு சொட்டு கூட இல்லை. அது அப்படி தானே? அப்படின்னா அந்த சொட்டு கூட நீங்கள் அடையாளம் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சொட்டாயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாதது எது? பிரம்மாண்டம் தானே. நமக்கு அது எப்படி அடையாளம் வரலாம், அதுக்கு தெரியாது எனக்கு. அது சரி, நீங்கள் தெரியாதது எல்லாம் இல்லாது தானே. தெரிஞ்சது இவ்வளோ தானே இருக்குது. தெரியாதது என்னன்னா இவ்வளோதான். இப்போ நீங்கள் இங்கே கண்ணு உங்களுக்கு தெரியுது, வெளிச்சிருக்குது. நாங்கள் அம்மா இங்கே நடுங்கமான சுகமாக நடப்பீங்க. பூரா இருட்டாக பண்ணிட்டோம். ஒன்றும் தெரியலன்னா ஒன்றும் தெரியல, இங்கே நடுங்கமானா இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? சூப்பர் அலர்ட் ஆயிட்டீங்க. உங்கள் புத்தின்றது உங்கள் மனத்தை எல்லா தன்மையும் முழிச்சு உட்காந்துடும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இருட்டில் இப்படி நடக்கணும்னா எல்லாம் சூப்பர் அலர்ட் ஆயிடுச்சே இல்லையா? அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை முழுக்கமாக. அப்போ தான் ஞானோதயம். இப்படி தூங்குனீங்கன்னா தூங்கின உடல் நம்ம உயிர் என்ன நினச்சிக்குதா? இவனுக்கு சாகிறதுக்கு தான் விருப்பம்னு நினச்சிக்குது. புத்தி சக்தியே நாம் தூக்கத்தில் வச்சுட்டா நம்ம உயிர் என்ன புரிஞ்சுக்குதான்னா இவனுக்கு சாகிற நோக்கம் இவனுக்கு என்னத்துக்குன்னு அப்படியே கொண்டு போகுது. எப்போ எல்லாமே புத்துணர்வு அப்படி வச்சுங்க, இப்போது இவனுக்கு உணரணுன்ற ஆர்வம். எதனால் ஒன்று உணரணுன்னா நீங்கள் முழிச்சிருக்கணும் தானே, முக்கியமானது அடிப்படையாக. இப்போ இந்த இடம் நீங்கள் உணரணுன்னா முழிச்சிருக்கணும். தூங்கிட்டா நீங்கள் எப்படி? இப்போ நாம் தூங்குறதுக்கு பலவிதமான கருவி வச்சுருக்கிறோம். எந்தெந்த விதமாக தூங்க முடியும்னா நீங்கள் ஏதோ 4 விஷயம் புரிஞ்சுட்டா அது கூட அடையாளம் தூங்கிடுவீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இன்றைய இளைஞனுக்கு இதை நீ எப்படி சொல்லுவீங்க? நல்லா தானே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் பாருங்கள், ஆசிரமத்தில் எல்லா இளைஞர் தானே இருக்கிறாங்க. இப்போ நான் எல்லாருமே இளைஞர்கள்னு நீங்கள் சொல்கிறத ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக எல்லாரும் சொல்லல, பாருங்க எல்லா இளைஞர் தான். ஐயோ, அவங்க சில கேள்விகளோட வர அவங்க கிட்ட. நீ எந்த நேரமும் அலர்ட்டா இருந்தா பிராக்டிகலி ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி? அவ்வளோதான். எனக்கு தெரியாது என்ற ஒரு உண்மை. முக்கியமானது இந்த உயிர். நீங்கள் உயிர் தானே. நீங்கள் இல்லை பாட் ஒன்றும் இல்லை தானே. நீங்கள் ஜிபி அந்த மாதிரி இல்லை, நீங்கள் உயிர் தான்.
இந்த உயிர் இது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு தெரியுமா? இல்லை. எங்கே போகுது தெரியுமா? திருப்பிங்க 4 நாள் இருக்கிறப்போ என்ன பெரிய நாடகம். எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது வந்துடுச்சுன்னா முழிக்காமல் இருக்க முடியுமா? அப்ப ஹியூமிலிட்டியோட இருக்கணும்னு சொல்லி அப்படி இப்படி இல்லை, அதெல்லாம் சோஷியல் நான்சென்ஸ். ஹியூமிலிட்டி இது அது எல்லாமே. இப்போது எனக்கு அடுத்தபடி எங்கே வைக்கிறனோ அது என்ன இருக்குதோ அங்கே தெரியலன்னா அலர்ட் அலர்ட் இல்லை. தூங்க முடியுமா? நீங்கள் தூங்கிட்டே நடக்க முடியுமா? இப்போ வெளிச்சம் இருக்குது, யார் பார்க்காம இப்படி 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 போய்க்கலாம். பூரா இருட்டாயிடுச்சு, எவ்வளோ இதாகிடுவீங்க. இது வெறும் மனம் மட்டும் இல்லை, எல்லாமே அலர்ட் ஆகிடும். இப்படியே வச்சிங்கன்னா ஒரு க்ஷணம் ஞானோதயம் ஆகிடும். எப்படி தப்பிச்சுக்க முடியும் மனிதன்? உள்ளுக்குள்ளே இருக்க லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் தெரியலைன்னா ஒன்றும் தெரியாது. எந்த நொடியும் அப்படி இருப்பது சாத்தியமான்னு அதான் சொல்கிறேன். நான் கேட்குறேன், ரொம்ப இருட்டாயிடுச்சு, அடுத்த படி எங்கே வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியல, அப்படியே இருப்பீங்களா இல்லையா? அவ்வளோதான். இதுக்கு தான் சொன்னேன், நமக்கு எது தெரியாதோ அது கூட நமக்கு அடையாளம் வந்துடுச்சுன்னா எப்பவுமே அப்படி தான். எனக்கு ஏதோ 4 வார்த்தை தெரியும், அதே வச்சுட்டு இதுதான் சொன்னால் அவ்வளோதான். உங்க உலகத்துல நான் உங்கள் உலகத்தில் தான் நம்ம இருக்கேன். நான் வெளியிலேருந்து வந்தது மாதிரி தெரியுதா? இது என்ன ஆயிடுச்சுன்னா நான் இப்படி இருக்கிறதுனால ஏதோ நான் வித்தியாசமான ஆளுன்னு நினச்சிட்டிங்க. அப்படி இல்லை, என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் ஞாபக சக்தி எடுத்துட்டேன். இப்படி நான் இது பண்ண முடியும். நான் உங்களுக்கு மீடியாவிலேருந்து வந்தாங்க, என்ன நீங்கள் கிட்னி திருடிட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். நான் இல்லைப்பா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அளவு கிடைக்கல எனக்கு, நான் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றேன் நான் சொல்லி அனுப்புனேன் அவனை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இந்த 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.